ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோமதி கோபி. இன்னைக்கு நான் டிமார்ட்டோடைய ஷாப்பிங் மால் தான் பார்க்க போகிறோம். நேற்று தான் டிமார்ட் போயிட்டு வந்தேன். ஸோ தேவைப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ அந்த க்ராசரி ஹால் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் வந்து இந்த டீ தூள் வாங்கிட்டேன். 1 கேஜ் பேக் இது. இது ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃபரில் தான் இருந்தது. ஒரு 50 ருபீஸ் ஆஃபரு. ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். 3 280 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு டீ பேக் ஒன்று வாங்கினேன். அடுத்ததா இந்த 2 கோதுமை பேக்கெட், இதுவும் ஆஃபர்ல தான் இருந்தது. ஸோ 2 கிலோ 2 கிலோ 4 கிலோ பேக்கெட். இந்த ரவை ஆஃபர்ல போட்டு இருந்தது, அது ஒன்று வாங்கினேன். அடுத்ததா எங்க ஹஸ்பண்ட்க்கு அவர் பரோட்டா ட்ரை பண்ணுமா, ஸோ அதனால இது ஒரு மைதா பாக்கெட். நான் எப்பவுமே இந்த மைதாலாம் நான் வாங்கவே மாட்டேன். இது அவர் வாங்கினது. ஸோ ஒரு மைதா பாக்கெட். அடுத்தது இது வந்து ரொம்ப மாசம் ஆச்சா, மேக்கி சாப்பிடணும்னு தோணுச்சு. சரின்னு ஒரு பாக்கெட் வாங்கினது. அடுத்தது டிமார்ட்டோட எண்ணெய் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா ஏறி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ கோல்டு வின்னர் தான் பார்த்தேன். அது 165 ருபீஸ் இருந்தது. சரி, டிமார்ட் ப்ரைஸ் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. எவ்வளோ தெரியல. 170 எம்ஆர்பி, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினது. 2 வாங்கினேன், 1 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா இந்த சுகர் பாக்கெட் 2 வாங்கினேன். அடுத்ததா வந்து இந்த சம்பா ரவை நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு இது ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது இந்த கடுகு பாக்கெட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சோப்பு ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். இந்த கிரே சோப்பு அஃபோர்டபுள் ப்ரைஸு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல வாங்கினது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த ஆஃபரில் வாங்கினது நல்லா இருக்கு. இந்த சோப் ஒன்று வாங்கிட்டேன். அடுத்ததா இந்த ஒரு நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ்லாம் போடணும். அதுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ் ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரே ஒரு அப்பளம் பாக்கெட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி அரிசி ஒரு 1.5 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்னா இருக்கு இல்லையா, வெள்ளை கொண்ட கடலை, அது ஒன்று வாங்கினேன். ஸோ நான் வந்து லூஸில் தான் நான் லூஸ்ல வாங்கினது பழக்கம் இல்லை எனக்கு. நான் பேக்கெட்ல தான் வாங்குவேன். என் ஹஸ்பண்ட் தான் இது வாங்கு, பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பருப்பும் வாங்கினேன். அப்புறம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் சீரக சம்பா அரிசி ஒரு 1.25 கிலோ இருக்கும். ஃபைனலாக வந்து பருப்பு மட்டும் நான் 3 கிலோ ட்ரை பண்ணேன். ஆனால் எவ்வளோன்னு அந்த பேக்கெட்ல போடுறதுனால கணக்கு எனக்கு அவ்வளோவா தெரியல. அப்புறம் வாங்கிட்டேன் நான் இந்த ஐட்டம்ஸ் தான். இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன் நான். ரொம்ப தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் தான் வாங்கினது. ஸோ ரொம்பவும் நான் வாங்கலை நான் அவ்வளவா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வாங்கினேன். ஒன்றுமே வாங்கல மாதிரி தான் இருக்கு. ஆனால் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2700 ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 200. இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் 2900 ஆயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப கூட வாங்கல. சரி, ஓகே, தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் இந்த ஐட்டம்ஸ்ல நான் வாங்கினது. ஆனா எனக்கு என்னமோ டிமார்ட்ல கொஞ்சம் விலை அதிகமும் தான் எனக்கு தோணுது. எப்படின்னு தெரியல. இதுதான் என்னுடைய குட்டி டிமார்ட் ஷாப்பிங் ஹால். இந்த ஹால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.